ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கண்ணப்பர் நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். நாயன்மார்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாயன்மார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாயன்மார்னா அது இந்த கண்ணப்பர் நாயனார் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்தப்ப இருந்தே இந்த கண்ணப்பர் கதையை கேட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த கண்ணப்பர் கதையை கேட்டிருப்பீங்க. கடவுளுக்கு என்ன வேணும், பக்தின்னா எப்படி இருக்கணும்னு இந்த கண்ணப்பருடைய கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறும் கண்ணை கொடுத்தாருன்றத விட இந்த கதையில தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்கு. சரி வாங்க இப்ப கதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மகாபாரதம்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது பஞ்ச பாண்டவர்கள் தான். அதுல அர்ஜுனரா பிறந்தவர் தான் இந்த கண்ணப்பர். சரி, மகாபாரதம் நடந்தப்ப அர்ஜுனன் வேடனா இல்லையே, அப்புறம் எப்படி கண்ணப்பர்னு சொல்றாங்க? இந்த உடல் வேற, ஆத்மா வேற. அப்படித்தான் இந்த ஆத்மாக்கு பல பிறவி இருக்கும்னு இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்துல பாசுபத அஸ்திரம், இந்த அஸ்திரம் யார் வச்சிருந்தாலும் அவங்கள தோக்கடிக்க முடியாது. இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அஸ்திரம் தான் இந்த பாசுபதாஸ்திரம். குருக்ஷேத்திர யுத்தத்துக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்திரம் வேணும், நீ போய் தவம் இருந்து அந்த அஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னு வியாச மகரிஷி அர்ஜுனனை அனுப்புறாரு. அதுவும் ஒரு தேவலோகத்து அஸ்திரம், சிவன் கிட்ட தான் இருக்கும். அந்த அஸ்திரம் வேணும்னா சிவனை நோக்கி தவம் இருந்து வாங்கணும். அர்ஜுனன் ஒரு வனத்துல சிவனை நோக்கி தவம் இருந்தாரு. அப்படி தவம் இருந்தப்ப ஒரு காட்டு பன்றி அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. கோவப்பட்டு அவருடைய வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த பன்றியை நோக்கி அம்பு விட்டாரு. அப்படி அம்பு விட்டப்ப அவருடைய அம்பு அந்த பன்றியை கொல்றதுக்கு முன்னாடி வேற ஒரு அம்பு அந்த பன்றியை கொன்னுடுச்சு. யாரு என்னை விட வேகமா அம்பு விட்டதுன்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியத்தோட பாக்குறாரு. ஒரு வேட்டைக்காரன் பார்க்க அவ்வளோ கம்பீரமா பலசாலியா இருக்காரு. அவரை பார்த்ததும் நான் கொல்ல அம்பு விட்ட பன்றிய நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு அந்த வேட்டைக்காரனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த வேட்டைக்காரனும், இந்த காடு பொதுவானது தானே, யார் வேணாலும் வேட்டையாடலாமே, உனக்கு சொந்தமான காடுன்ற மாதிரி பேசுற அப்படின்னு அர்ஜுனரை கோவப்படுத்துற மாதிரி பேசினாரு. இதை கேட்ட அர்ஜுனர் அவரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. எவ்வளோ சண்டை போட்டாலும் அர்ஜுனனால அந்த வேட்டைக்காரனை தோக்கடிக்கவே முடியல. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஒரு சாதாரணமான வேட்டைக்காரனுக்கு இவ்வளோ பலம் இருக்குமா, வந்திருக்கிறது சாதாரணமான ஒரு வேட்டைக்காரன் இல்ல, சிவன் தான் அப்படின்னு அவரை வணங்குறாரு. அப்புறம்தான் அந்த வேட்டைக்காரன் சிவனா மாறி அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அப்போ அர்ஜுனன் அவர் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாரு. அவருடைய ஆணவம், அந்த ஈகோன்னு சொல்றோம்ல, சாதாரணமான வேடம் தானே, அவருக்கு என்ன தெரியும், வில் வித்தையில பேர் போனவன்ற ஆணவம் அவருக்குள்ள அதிகமா இருந்துச்சு. அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. இப்போ சிவன் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், எது நம்ம கிட்ட இருக்கோ அதை அழிச்சு நம்மள ஆட்கொள்வாரு. ஆனா இந்த ஜென்மத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரை பின்பற்றவரா இருக்காரு. அவருக்கான கடமைகள் நிறைய இருக்கு. அதை முடிச்சிட்டு வரணும்னு எதனா வரம் வாங்கியிருப்பாரோ என்னவோ, அது அந்த ஆத்மாக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்து சிவன் வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் குருக்ஷேத்திர யுத்தமும் நடந்துச்சு, அந்த யுகமும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து கலியுகத்துல ஆந்திரால காளஹஸ்திய பொத்தப்பி நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அங்க நாகன்னு ஒரு காட்டு ராஜா இருக்காரு. அவருக்கு தட்டைன்னு ஒரு மனைவி யாரும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு. அப்படிதான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு திண்ணன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா சில இடத்துல எல்லாம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுல எது உண்மைன்னு எனக்கும் தெரியல. சரி, கதையை கண்டினியூ பண்ணுவோம். சரின்னு அவங்க அப்பா அம்மா அவரை பாடசாலைக்கு அனுப்புறாங்க. அங்க வில்வித்தை தான், இந்த வேட்டையை பத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த குரு வில்லையும் அன்பையும் அவர் கையில கொடுத்து எப்படி வில் விடணும்னு சொல்லி தராரு. ஆனா திண்ணன்கோ இது ஏற்கனவே அவருக்கு பழகி இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸியா வில்லை எடுத்து என்னவோ ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்த மாதிரி சீக்கிரமே வில் விட கத்துக்கிட்டாரு. வருஷக்கணக்கா கத்துக்க வேண்டிய வில் வித்தைய சில மாசத்திலேயே கத்துக்கிட்டாரு.
இத பார்த்த குருவுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு குருவே அவர வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. முன் ஜென்மத்தோடைய திறமைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்ல. அந்த மாரி முன் ஜென்மத்துல வில்வித்தைக்கு பேர் போன அர்ஜுனனுக்கு இப்போ வில்வித்தைய கத்துக்கிறது கஷ்டமா இல்ல. அந்த திறமைகள் இந்த ஜென்மத்துக்கும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு 16 வயசாகுது. அவரு இளவரசராக ஒரு சின்ன டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க. இந்த பாகுபலி படத்துல எல்லாம் வைப்பாங்களே, அந்த மாரி வேட்டையாடிட்டு வரணும்னு அனுப்புறாங்க. அப்ப அவரோட மந்திரிகள் 2 பேரு, கூட சில காவலாளிகளும் போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எவ்ளோ தேடுனாலும் ஒரு விலங்கு கூட கண்ல படல. தேடி தேடி எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காட்டு பன்றி கண்ல படுது. அத விரட்டிட்டு தின்னன்னு ஓடுறாரு. எவ்வளோ ஓடியும் அத புடிக்க முடியல. எல்லாரும் டயர்டாகி அங்கேயே நின்னுட்டாங்க. ஆனா தின்னனும் அவர் கூட வந்த மந்திரிகள் மட்டும் விடாம தொரத்துறாங்க. தொரத்தி போய் அந்த பன்றிக்கு முன்னாடி நின்னு அந்த பன்றிய வில் விட்டு கொல்றாரு. அப்பதான் அவரு பாக்குறாரு, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோமே, இது நம்ம காடு இல்லையே, எப்படி திரும்ப போறதுன்னு. கூட தான் 2 மந்திரிங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்கள்ல ஒரு மந்திரி சொல்றாரு, ரொம்ப களைப்பா இருக்கும், இந்த பன்றிய சுட்டு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு திரும்ப போலாம். சரின்னு அவரும் பக்கத்துல ஒரு நதி இருக்கு, அங்க போய் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சமைக்கலான்னு சொல்றாரு. சரின்னு தண்ணி குடிக்க போறப்ப திண்ணன் கிட்ட மந்திரியார் சொல்றாரு, இந்த மலைக்கு மேல ஒரு குடுமி சாமி இருக்கு. உங்க அப்பா எப்ப இந்த பக்கம் வந்தாலும் அந்த சாமிய பார்த்துட்டு தான் வருவாரு. நீங்களும் வாங்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. முதல்ல தண்ணி குடிச்சிட்டு போலான்னு சொன்னவரு, இல்ல இல்ல வாங்க அந்த சாமிய முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரின்னு மந்திரியாரும் அவரை கூட்டிட்டு அந்த மலைக்கு மேல போறாரு. அங்க மலை மேல போய் பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதை தான் அவரு குடுமிசாமின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்ததும் திண்ணனுக்கு ஏதோ ஒரு உணர்வு. முதல் முறையா அப்பதான் பார்க்கறாரு. ஆனா ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி அழறாரு. இத்தனை நாள் உங்களை விட்டு எப்படி இருந்தேன்னு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அப்படியே அந்த சிவலிங்கத்தை பார்த்து உக்காந்துட்டாரு. இனிமே நான் தான் உனக்கு காவல், இங்கேயே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உக்காந்துட்டாரு. அப்போ அங்க பார்க்கறாரு, வில்வ இலை பூ எல்லாம் போட்டு பூஜை பண்ணியிருக்கு. பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு மந்திரியாரு சொல்றாரு, ஒரு முறை நானும் உங்க அப்பாவும் வந்தப்ப குடுமி வச்ச சாமியார் ஒருத்தர் இருந்தாரு. அவரு இத சாமி தலையில தண்ணி ஊத்துனாரு. அப்புறம் ஏதோ இலையெல்லாம் மேல போட்டாரு. பூவெல்லாம் போட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு டப்பா எடுத்து வச்சாரு. அப்புறம் எடுத்துட்டாரு. அப்புறம் என்னென்னவோ சொன்னாரு. அப்புறம் பூ இலையெல்லாம் திரும்ப போட்டாரு. அப்புறம் போயிட்டாருன்னு சொன்னாரு. அத கேட்ட திண்ணனுக்கு என்ன புரியும்? நமக்காச்சு இது பூஜை, இது கோவில், மந்திரம் சொல்லுவாங்கன்னு பெரியவங்க சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா அவருக்கு அந்த வழிபாடு எல்லாம் எப்படி தெரியும்? அவருக்கு புரிஞ்சது இப்படி தண்ணி ஊத்தி, இலை, பூ எல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்கணும் போல. அதுதான் அவருக்கு பிடிக்கும் போலன்னு சாமிகிட்ட பேசுறாரு. சாமி நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போய் உனக்கு எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு திரும்ப வராரு. சாமி நீ பத்திரமா இரு, எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இரு, நான் வந்துடுறேன்னு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அங்க இருந்து நேரா மலைக்கு கீழே ஓடி வராரு. அங்க இருந்த இன்னொரு மந்திரி பன்றிய சாப்பிட சுட்டு வச்சிருக்காரு. அத வாங்கி மென்னு பார்க்குறாரு. எது மெத்துரு இருக்குன்னு எல்லாம் பார்த்து இலையில எடுத்துக்கிட்டாரு. தண்ணி எப்படி எடுத்துட்டு போறது? எடுத்துட்டு போக ஒண்ணும் இல்ல. அவரோட வாயில தண்ணி எடுத்துக்கிறாரு. பக்கத்துல இருந்த இலை, பூ எல்லாம் பறிச்சு காதுல வச்சுக்கிட்டாரு. எடுத்துட்டு திரும்ப மலை மேல ஓடுறாரு. அத பார்த்த மந்திரி, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? கரிய மென்னு திரும்ப இலையில துப்பி வச்சுக்கிற, தண்ணிய குடிக்காம வாயில வச்சுட்டு திரும்ப எங்க போற? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்றது? வீட்டுக்கு போலாவா அப்படின்னு கூப்பிடுறாரு. யார் சொன்னாலும் கேட்கல. நேரா மலை மேல போறாரு. குடுமி சாமி கிட்ட போய் அங்க இருந்த பூவெல்லாம் செருப்பு காலால தள்ளி விட்டு அவர் வாயில இருந்த தண்ணிய சாமி மேல போட்டு கரிய சாமி கிட்ட வச்சு காதுல இருந்த பூவை எடுத்து சாமி தலை மேல வச்சு சாமிய சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. கேக்குற நமக்கு வேணா தப்புன்னு தோணலாம். ஆனா சிவனுக்கு அது புனிதமான பக்தியா தெரிஞ்சிச்சாம். வாயில இருந்த தண்ணி கங்கையை விட புனிதமானதா இருந்துச்சாம்.
தலையில வச்ச பூ தான். ஆனா, அது எந்த பூவுக்கும் ஈடு இல்லாத பூவாம். இந்த கறி அமிர்தத்தை விட சுவையானதா இருந்துச்சாம். இதை எப்படி கடவுள் ஏத்துப்பாருன்னு கேட்டா, அது பக்தியால செய்யறது. அதுதான் முக்கியம். ஒரு குழந்தைய போல சிவனை பார்த்த திண்ணனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தை பத்தி என்ன தெரியும்? எந்த கடவுளா இருந்தாலும் அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் திண்ணன் கதையிலயும் நடந்துச்சு. அன்னைக்கு இரவு கூட சாமிக்கு காவலா தூங்காம விடிய விடிய உக்காந்துருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஆச்சு. திண்ணன் சாமி கிட்ட சொல்றாரு, சாமி விடிஞ்சிடுச்சு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், நீ பத்திரமா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. திண்ணன் போனதும் சிவனுக்கு பூஜை பண்ண அந்த குடுமி வச்ச சாமியார் வராரு. வந்து பார்த்ததும் அவருக்கு அழுகையே வருது. இந்த இடத்த யார் இப்படி பண்ணது? சாமிக்கு கறியெல்லாம் வச்சு படைச்சிருக்காங்களே, இப்படி ஒரு வேலையை யார் பார்த்ததுன்னு எல்லாம் கிளீன் பண்ணி அப்படி பூஜை பண்றாரு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. அடுத்து திண்ணன் வந்தாரு. வந்து பார்த்துட்டு, குடுமி வச்ச சாமி வந்துட்டு போயிருக்கு போல அப்படின்னு எல்லாம் அதே மாதிரி தள்ளிட்டு இவரு பூஜைய பண்ணாரு. வேட்டையாடி கொண்டு வந்ததை சாமிக்கு வச்சுட்டு காவலுக்கு உக்காந்துட்டாரு. இப்படியே டெய்லி பண்றாரு. 5 நாள் ஆச்சு. 6வது நாள் பூஜாரிக்கு தாங்கிக்க முடியல. யார் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. சிவன் முன்னாடி உட்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டாரு. யார் இப்படி பண்றது? இது நியாயமா? உன் இடத்துல வந்து இப்படி பண்றாங்களே, இந்த செயலெல்லாம் செய்யக்கூடாத செயலாச்சே அப்படின்னு அழுதுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு இரவு சிவன் அவருடைய கனவுல போறாரு. அப்பா, நீ அவ்வளோ கவலைப்படுறியே, அவன் என்னுடைய பரம பக்தன், என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு நாளைக்கு நிரூபிக்கிறேன். பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து போகாத, அங்கேயே என் பின்னாடி இருந்து என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொன்னாரு. சரின்னு அடுத்த நாள் காலையில சிவன் கனவுல வந்ததை நினைச்சு திண்ணனுக்கு நன்றி சொல்றாரு. இவ்வளோ நாள் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணப்ப வராத சிவன் திண்ணனுக்காக என் கனவுல வந்து காட்சி கொடுத்தாரே, அவரை பார்க்கணுமேன்னு வேகமா வந்தாரு. சொன்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு போய் மறைவா நின்னுட்டாரு. திண்ணன் போய் வேட்டையாடி பூ, தண்ணி, சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. அதை பார்த்த குடுமி சாமியாருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. திண்ணன் லிங்கத்துக்கிட்ட வந்தாரு. பார்த்தா அந்த சிவலிங்கத்தோட கண்ணுல இருந்து ரத்தம் வருது. எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி போய் துடைக்கிறாரு. என்ன ஆச்சு என் சாமிக்கு? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல அழுதுட்டே துடைக்கிறாரு. என்ன பண்ணாலும் ரத்தம் நிற்கவே இல்லை. இலை எடுத்துட்டு வந்து அந்த சாறை எடுத்து பிழிஞ்சி விடுறாரு. என்ன பண்ணாலும் ரத்தம் நிற்கலை. அப்படியே பார்க்குறாரு. உன் கண்ணுக்கு என் கண்ணை கொடுத்தா சரியாயிடும் இல்லை அப்படின்னு ஒரு நொடி கூட யோசிக்காம அம்பை எடுத்து அவருடைய கண்ணை அவரே குத்தி எடுத்து அந்த ரத்தம் வந்த கண்ணில் வைக்கிறாரு. வச்ச உடனே ரத்தம் நின்றுடுச்சு. எப்படி ஒரு பக்தி இல்லை? அதை பார்த்த திண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம். சாமிக்கு சரியா போச்சுன்னு சாமியை சுற்றி சுற்றி ஆடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வருது. இன்னொரு கண்ணு இருக்கே, ஆனால் 2 கண்ணும் போச்சுன்னா நான் எப்படி கண்ணை எடுத்து வைக்கிறதுன்னு காலை எடுத்து தன்னோட கட்டை வரலை ரத்தம் வர கண்ணு மேலே வச்சுக்கிட்டாரு. அப்படி வச்சுட்டு இன்னொரு கண்ணை எடுக்க போகிற நேரத்தில் அம்பை எடுத்து கண்ணை எடுக்க போகிறப்ப அந்த சிவலிங்கத்தில் இருந்து சிவனுடைய கை வந்து தடுக்குது. நில்லு திண்ணா அப்படின்னு சிவன் சொன்னாரு. எனக்கு காவலா இருந்த நீ என்னைக்குமே இந்த மலைக்கு காவலா இருப்ப. உன்னை கும்பிட்டுட்டு தான் என்ன கும்பிடணும்னு சொல்லி சிவன் அவரை நாயன்மார்கள்ல ஒருவரா ஏத்துக்கிட்டாரு. கண்ணை கொடுத்ததால அவருக்கு கண்ணப்பர் என்ற பேரையும் கொடுத்தாரு. இப்படித்தான் திண்ணனுக்கு கண்ணப்பர்ன்ற பேர் வந்துச்சு. இப்பவும் கண்ணப்பர் வழிபட்ட இந்த சிவலிங்கம் காளஹஸ்தில இருக்கக்கூடிய வாயுலிங்கம் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற மலையில இருக்கு. காளஹஸ்தி போனா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்ணப்பர் படத்துல கூட வாயுலிங்கத்தை வச்சு கண்ணப்பர் கதையை எடுத்திருப்பாங்க. அது ஒரு சாங். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல முழு கதையும் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. பார்க்க நிஜமான கண்ணப்பருடைய கதையை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மற்றதையெல்லாம் வேறு கதையா கொண்டு போனாலும் கடைசியில சாங்கோட உண்மையான கதைய எடுத்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. பக்தின்னா அது எதையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதுவும்
இந்த கதையில ஒரு சின்ன குழந்தைய போல கண்ணப்பர் சிவனை பார்த்துப்பாரு. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், ஒரு சின்ன குழந்தைகிட்ட அது ஒரு மாரி அவ்ளோ உண்மையான அன்பா இருக்கும். அது மாரி தான் கண்ணப்பர் இந்த கதையில சிவன பார்த்திருக்காரு. மாணிக்கவாசகர் கூட அன்புன்னா அத கண்ணப்பர பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அன்பு கொண்டவரா இருந்தவரு தான் கண்ணப்பர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.